2022லேருந்து 2025 கேட்டிருக்க சூப்பர் பொசிஷன் தியரம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த கொஷின் பேப்பர் எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். லீனியாரிட்டி பிரின்சிபல்னால் இப்போ ஒரு நெட்வொர்க்கில் 2 இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குன்னா, ஒரு சோர்ஸ் ஆக்டிவாக இருந்து இன்னொரு சோர்ஸை கட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சோர்ஸ் மூலமாக ரெசிஸ்டருக்கு என்ன வோல்டேஜ் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிடறோம். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு சோர்ஸை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு செகண்ட் சோர்ஸை ஆக்டிவாக வச்சு அந்த ரெசிஸ்டருக்கு என்ன வோல்டேஜ்னு கண்டுபிடிச்சிடும். ஸோ டோட்டல் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ். அதுதான் லீனியாரிட்டி பிரின்சிபலோட கான்செப்ட். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான் கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் அக்ராஸ் 2 ohm ரெசிஸ்டர் யூஸிங் சூப்பர் பொசிஷன் தியரம். ஃபஸ்ட்டு கொஷினில் 3 இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 10 volt மட்டும் ஆக்டிவாக வச்சுட்டு மீதி 2 சோர்ஸை டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். எப்படின்னா கரண்ட் சோர்ஸ் ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும், வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஸோ கரண்ட்டோ சோர்ஸ் ஓப்பன் சர்க்யூட் ஆனதுனால 3 ohms மட்டும் அப்படியே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நோ கரண்ட் பாஸ் த்ரூ த 3 ohm சர்க்யூட். ஸோ 2 ohms சீரீஸ் வித் 5 ohms ஆயிரும். இப்போ நோடல் அனாலிசிஸ் மூலமாக சால்வ் பண்ணி நம்ம வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிடுறோம். அப்புறம் வோல்டேஜ் கண்டுபிடிச்சோடனே கரண்ட் த்ரூ தட் 7 ohm ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு கரண்ட்டையும் கண்டுபிடிச்சிடும். இப்போ அப்படின்னா 2 ohmக்கு வோல்டேஜும் கரண்ட் கண்டுபிடிச்சா வந்துருமா? இப்போ 2 ohmக்கு வோல்டேஜும் கண்டுபிடிச்சாச்சு. when 10 volt source is active. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் 2 amps-உம் 20 volt-உம் ஆக்டிவாக வச்சு 10 volt டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இப்படி மாறிடுச்சு. மாறி அதுக்கான வோல்டேஜையும் கண்டுபிடிச்சிட்டேன் நோடல் அனாலிசிஸ் மூலமாக. அதுக்கப்புறமா அதுக்கான கரண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த 2 ohm ரெசிஸ்டர் -2.195 into 2ன்னு போட்டிருக்கேன். ஏன் -2.195 அப்படின்னா நம்ம லீவிங் கரண்ட் நோடல் அனாலிசிஸ் நம்ம எப்படி வச்சோன்னா ஃப்ரம் B to Aன்னு சொல்லி நான் வச்சுருப்பேன். ஆனால் நம்மளுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் 2 ohm ரெசிஸ்டர் A to B தான் வேணும். அதனால் கரண்ட் A to B ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டு அதனால தான் -2.195ன்னு சொல்லிட்டு கரண்ட் டைரக்ஷனை மாற்றிட்டு into 2ன்னு சொல்லி போட்டு வோல்டேஜ் அக்ராஸ் 2 ohm ரெசிஸ்டர் -4.39 வந்துருச்சு. இப்போ டோட்டல் வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸாக இப்போ டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் த 2 ohm ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு -3.415 volt. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 சோர்ஸ் இருக்குது, 10 volt அண்ட் 20 volt. நம்ம ஃபஸ்ட்டு 10 volt டீஆக்டிவ் பண்ணிவிட்டு 20 volt மூலமாக கரண்ட் த்ரூ 2 ohm ரெசிஸ்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்க 2 நோடுமே சேம் நோட். அதனால் நம்ம நெட்வொர்க்கை இப்படி மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு நோடல் அனாலிசிஸ் மூலமாக அன்னோன் வோல்டேஜை 2.39ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. தென் கரண்ட் த்ரூ தட் V டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். கரண்ட் த்ரூ தட் 2 ohm ரெசிஸ்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 20 volt டீஆக்டிவ் பண்ணிவிட்டு 10 volt ஆக்டிவாக வச்சு வோல்டேஜ் அக்ராஸ் த 2 ohm ரெசிஸ்டர் பார்த்துட்டோம். அதே மாதிரி கரண்ட் த்ரூ த 2 ohm ரெசிஸ்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1.25 amps. இப்போ டோட்டல் கரண்ட் த்ரூ த 2 amps இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சஸ். இப்போ டோட்டல் கரண்ட் என்ன வருது? 2.44 amps. இப்போ தேர்டு ப்ராப்ளம் வாங்க பார்க்கலாம். தேர்டு ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 2 சோர்ஸ் இருக்குது. ஒன்று வோல்டேஜ் சோர்ஸ், ஒன்று கரண்ட் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸ் ஃபஸ்ட்டு ஆக்டிவாக வச்சுட்டு வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட் பண்ணி VA VB நோடு வோல்டேஜஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்டிவாக வச்சுட்டு கரண்ட் சோர்ஸ் ஓப்பன் சர்க்யூட் வச்சு நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடுறோம். வோல்டேஜ் கண்டுபிடிச்சாலே I த்ரூ 23 ohms என்ன அப்படின்னு ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் ரெஸ்பான்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா 3 இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. Vx அக்ராஸ் 10 ohm ரெசிஸ்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 90 volt வோல்டேஜ் ஆக்டிவாக வச்சுட்டு கரண்ட் சோர்ஸும் வோல்டேஜ் சோர்ஸும் ஓப்பன் சர்க்யூட்டும் ஷார்ட் சர்க்யூட்டும் பண்ணிவிட்டு நம்ம Vx கண்டுபிடிச்சிடுறோம். அப்புறம்
6 ஆம்ஸும் 40 வோல்ட்டும் ஆக்டிவாக வச்சுட்டு 90 வோல்ட்டை ஷார்ட் சர்க்யூட்டாக வச்சுட்டு Vx அக்ராஸ் 10 ஓம் ரெசிஸ்டர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறோம். தென் டோட்டல் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு sum of individual responses. That's all for the day, and if you like this video, please share, subscribe. Thank you.